بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லரபுல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய அன்பும் கருபையும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் இருக்கின்ற அருள்களிலே மிகப்பெரிய அருள். எங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா இஸ்லாத்திலேயே பிறக்க செய்து இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே வளர்த்தெடுத்து அந்த மார்க்கத்திலேயே நிலையாக நாங்கள் எல்லாம் இருப்பதென்பது அல்லாஹ் தஆலா தனது அடியானுக்கு கொடுத்திருக்கின்ற அருள்களிலே மிகப்பெரிய ஒரு அருள். அதிலும் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் புனிதமான இடத்தில் இருந்து கொண்டு வாரம் அல் குர்ஆனை சுன்னாவை படித்து வருகின்றோம். நானும் நீங்களும் அதிகமாக அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டிய, நன்றி செலுத்த வேண்டிய ஒரு கட்டாய நிலைமையிலே இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், நாங்கள் தப்சீருடைய வகுப்புகளிலே பார்க்கின்றோம், இஸ்லாமிய மார்க்கம் என்பது இலகுவில் வளர்த்தெடுக்கப்பட்ட மார்க்கம் கிடையாது. எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ சவால்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்தெடுத்திருக்கின்றார்கள். அவ்வாறு வளர்த்தெடுக்கப்பட்ட மார்க்கம் இலகுவான அமைப்பிலே நாங்கள் படிக்கின்றோம், கற்றுக்கொள்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்துக்கு எவ்வளவுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாலும் சுக்குர் செய்தாலும் காணாது. எனவே நாங்கள் கட்டாயமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ, யாரை விரும்புகின்றானோ அவர்களுக்குத்தான் மார்க்கத்தினுடைய தெளிவு. மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ, யாரை விரும்புகின்றானோ அவர்களைத்தான் மார்க்கத்திலே தெளிவு பெற்றவர்களாக, விளக்கம் பெற்றவர்களாக ஆக்குகின்றான் என்ற செய்தியினை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே இஸ்லாத்திலே பிறந்து வாழ்ந்து அதிலே நிலைத்திருந்து வாரம் இஸ்லாமிய மார்க்கங்களை, விளக்கங்களை, தெளிவை பெறுகின்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைப்பதென்பது அது எமது முயற்சியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். அதற்கு நானும் நீங்களும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் என்ற செய்தியோடு, அன்புக்குரிய சகோதரிகளை, நாங்கள் வாரம் மஸ்ஜிது நபவியோடு சம்பந்தப்பட்ட சட்டதிட்டங்களை பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினமும் எங்களுக்கு தெரியும், எமது ஊர்களில் இருந்து அல்லது நாங்கள் இங்கிருந்து கொண்டு உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றி செல்லுகின்றோம், அல்லது ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வருகின்றார்கள், செல்லுகின்றார்கள். ஒரு கேள்வி இருக்கின்றது, மன் ஹஜ்ஜ வலம் யஸுர் அல் மஸ்ஜித் அல் நபவி ஃபஹல் ஹஜ்ஜுஹு நாகிசுன். ஒருவர் ஹஜ் செய்கின்றார், ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி வருகின்றார், அல்லது உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றுகின்றார். அவர் மஸ்ஜிது நபவியை தரிசிக்கவில்லை, ஹஜ்ஜுடைய கடமையை மாத்திரம் நிறைவேற்றி விட்டு நாடு திரும்பி விடுகின்றார். இது அவருடைய ஹஜ்ஜிலே ஏதாவது குறையை ஏற்படுத்துமா? அவர் ஹஜ்ஜை பூர்ணமாக செய்யவில்லை என்று ஆகிவிடுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. பொதுவாக நாங்கள் உம்ராவுக்கு வருகின்றவர்கள், ஹஜ் செய்கின்றவர்களோ உம்ரா செய்கின்றவர்களோ, நாங்கள் மக்காவுக்கு சென்று அனைத்து வழிபாடுகளையும் செய்துவிட்டு தாயிஃப் பயணத்தை மேற்கொள்வோம். அதோடு சேர்த்து மஸ்ஜித் நபவி, மதீனா பூமியையும் தரிசிப்போம். இது வளமையிலே நடந்து வருகின்ற ஒன்று. எனவே ஒருவர் வருகின்றார் ஹஜ்ஜிக்காக, உம்ராவுக்காக, அவர் அதை மாத்திரம் நிறைவேற்றிவிட்டு மஸ்ஜிது நபவியை தரிசிக்கவில்லை என்றால் இதிலே எந்தவித பிரச்சனையும் கிடையாது. இது ஹஜ்ஜுடைய அந்த வணக்க வழிபாட்டில் எந்தவித குறையும் ஏற்படுத்தாது. ஏனென்று சொன்னால், ஹஜ்ஜுடைய சுனன்களில், ஹஜ்ஜுடைய சுன்னத்துகளில் இது ஒன்றல்ல. மஸ்ஜிது நபவியை தரிசிப்பது என்பது ஹஜ்ஜி பூர்ணமாகுவதற்கான ஒரு அடிப்படை கிடையாது. எனவே ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் இந்த மஸ்ஜிது நபவியை தரிசிப்பதற்கும் எந்தவித ஒரு தொடர்பும், எந்தவித ஒரு இணைப்பும் கிடையாது. எனவே இரண்டும் வேறு வேறு இபாதத்துகள். அந்த இபாதத்துக்களை செய்கின்ற பொழுதோ அதற்கான நன்மைகள் கிடைக்கின்றது. அல்லது ஒருவர் மஸ்ஜிது நபவிக்கு வருகின்றார்,
அவர் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டுமா அல்லது உம்ராவுடைய கடமையை கட்டாயம் செய்ய வேண்டுமா என்று கேட்டால் அப்படியும் கிடையாது. அது எனவே அது தனித்தனி இபாதத்துக்கள் தனித்தனியை செய்கின்ற பொழுது அதுக்கான நன்மைகள் தனித்தனியாக கிடைக்கின்றது. எனவே ஒருவர் ஹஜ் செய்கின்றார், உம்ரா செய்கின்றார், கட்டாயமாக மஸ்ஜிது நபவியை தரிசித்தே ஆக வேண்டுமா என்று கேட்டால் கிடையாது. எந்தவித அதற்கு ஆதாரமும் கிடையாது. எனவே அந்த செய்தியை நாங்கள் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். அதோடு இன்னும் ஒரு மிகவும் முக்கியமான எமது வாழ்விலே அடிக்கடி நிகழ்கின்ற ஒரு அம்சம்தான், குறிப்பாக நமது ஊர்களிலே நமது வீடுகளில் இருந்து உம்ராவுக்கு அல்லது ஹஜ்ஜுக்கு பயணமாகின்ற பொழுது எங்களை வழி அனுப்புவதற்கு அதிகமானவர்கள் வீட்டுக்கு வருவார்கள். வந்து எங்களிடம் முன்வைக்கின்ற அமானிதமாக சொல்லுகின்ற ஒரு விஷயம்தான், இது எல்லா வீடுகளிலும் எல்லா உம்ராவுக்கு வருகின்ற நபர்களுக்கு மத்தியிலும் நடைபெறுகின்ற ஒரு செயற்பாடுதான், கட்டாயமாக அல்லாஹுடைய தூதருடைய அந்த கபரை நீங்கள் தரிசிக்கின்ற பொழுது என்னுடைய சலாத்தை ஏற்றி வையுங்கள் என்ற ஒரு அமானிதமான ஒரு செய்தியை எம்மிடம் சொல்லிவிடுவார்கள். என்னுடைய பெயரை கூறி அந்த இடத்துக்கு சென்று நான் கூறியதாகவே நீங்கள் அல்லாஹுடைய தூதருக்கு சலாமை ஏற்றி வையுங்கள் என்று எங்களுக்கு சொல்லுவார்கள். இதற்கு ஏதாவது ஒரு வழிகாட்டல் இருக்கின்றதா அல்லது ஏதாவது ஒரு செய்தி சஹாபாக்களுடைய வாழ்விலே நடந்திருக்கின்றதா என்று கேட்டால், சலாம் கூறுதல் என்பது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறுதல் என்றது அது ஒரு ஆகமாக்கப்பட்ட கடமையாக்கப்பட்ட ஒன்று. அல்லாஹு தாலாவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அது சம்பந்தமாக ஹதீஸ்களிலே அல் குர்ஆனிய வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே இது ஒரு இபாதத், நாங்கள் செய்வதிலே எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒருவர் இன்னொரு மூலமாக சலாத்தை ஏற்றி வைப்பது என்பது அதற்கு ஏதாவது வழிகாட்டல்கள் இருக்கின்றதா என்று கேட்டால் அப்படி எந்தவித வழிகாட்டலும் கிடையாது. ஏன் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்ன லில்லாஹி மலாயிகத்தன் ஸய்யாஹீன ஃபில் அர்லி யுபல்லிகுனி அன் உம்மத்திய ஸலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுக்கு நியமிக்கப்பட்ட மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் பூமியிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள், சுத்தி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். எனது உம்மத்துடைய சலாமை நாங்கள் சலாம் சொல்லுகின்ற பொழுது அந்த சலாமினை என்னிடத்திலே ஏற்றி வைக்கின்றார்கள், அவர்கள் கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றார்கள். எனவே சலாம் சொல்லுவது என்பது அது மதீனாவுக்கு வந்து சொல்லுகின்ற பொழுதாக இருந்தாலும் சரி அல்லது எமது ஊர்களில் இருந்து சொல்லுவதாக இருந்தாலும் சரி, நாங்கள் இங்கிருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொன்னாலும் அந்த சலாத்தினை உடனடியாக மலக்குமார்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்ற மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்றி வைக்கின்றார்கள் என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒருவர் தான் வந்து எங்களுக்கு அந்த சலாத்தினை ஏற்றி வைக்க வேண்டும் சொல்ல வேண்டும் என்ற எந்தவித அவசியமும் கிடையாது. இப்படி ஏதாவது சஹாபாக்களுடைய வாழ்வில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள், திரும்ப மதீனாவிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நிறைய சஹாபாக்கள் வந்திருக்கின்றார்கள். வரும்போது இப்படி ஏதாவது நிகழ்வுகள் நடந்திருக்கின்றதா என்று கேட்டால் அப்படி எந்தவித நிகழ்வு நடந்ததாகவும் தகவல்கள் கிடையாது. எனவே நாங்கள் சலாம் சொல்லுவது எங்கிருந்து சலாம் சொன்னாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மலக்குமார்கள் கொண்டு வந்து சேர்க்கின்றார்கள். எனவே சலாம் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தொழுகையிலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கட்டாயமாக்கப்பட்ட 5 நேர தொழுகையில் சலாம் சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒவ்வொரு அத்தஹியாத்துடைய அந்த நிலையிலும் நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். கடமையான தொழுகை அல்லாத நாங்கள் விரும்பி தொழுகின்ற தொழுகையிலும் கூட அந்த அத்தகைய கடைசி ரக்காயத்திலே வரக்கூடிய தஷஹுதுடைய நிலைமையிலே நாங்கள் அல்லாஹுடைய தூதருக்கு நாங்கள் விரும்பிய விரும்பாமலோ சலாம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றோம். எனவே அந்த விடயத்தை கருத்தில் கொண்டு சலாம் எங்கிருந்து சொன்னாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொண்டு செல்லப்படும். நாங்கள் ஒருவர் மூலமாகத்தான் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற ஒரு அவசியப்பாடு கிடையாது, அது சரியான வழிகாட்டலும் கிடையாது என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த செய்தியோடு எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆரம்பத்திலே இந்த மஸ்ஜிது நபவியோடு தொடர்புபட்ட சட்ட திட்டங்களை படிக்கின்ற பொழுது முதலாவது அம்சமாக மஸ்ஜிது நபவிக்குள் நுழைகின்ற பொழுது நாங்கள் ஓதுகின்ற துவாவினை பார்த்திருந்தோம். என்ன துவா? பள்ளிகளுக்குள் ஓத வேண்டிய துவா. அது எல்லா பள்ளியிலே எந்த பள்ளிக்கு நுழைந்தாலும் அதே துவா தான். மஸ்ஜிது நபவிக்கு என்று தனியான ஒரு துவா கிடையாது. என்ன துவா அது?
அல்லாஹ் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக, இலகுவான ஒரு துவா, அருமையான மொழிபெயர்ப்பை அருமையான ஒரு கருத்தினை கொண்ட ஒரு துவா தான் அது. இறைவா, எனக்கு உனது அருள் வாயில்கள் எல்லாத்தையும் திறந்து தந்து விடு என்று கேட்கின்ற துவா. அது போலதான் நாங்கள் மஸ்ஜித் நபவியை விட்டு அல்லது எந்த பள்ளிக்குள் நுழைந்து வெளியேறுகின்றமோ அந்த சந்தர்ப்பத்திலே வெளியேறுவதற்கும் அதே போல் ஒரு துவா இருக்கின்றது. மஸ்ஜித் நபவிக்கு மாத்திரம் வேறு ஏதோ துவாக்கள் இருக்கின்றதா என்று கேட்டால் அப்படி ஏதும் கிடையாது. எந்த பள்ளி வாயிலில் நாங்கள் நுழைந்து வெளியேறுகின்றோமோ அதே துவா தான் ஓத வேண்டும். அதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். அன் அபி உசைத் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அறிவிப்பு செய்கின்ற அந்த செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக மின் ஃபதுலிக, அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக மின் ஃபதுலிக, இறைவா, நான் உன்னிடத்திலே உனது அருளை, உனது ரிஸ்கை, சிறப்பை, உன்னுடைய சிறப்பில் இருந்து எனக்கு கேட்கின்றேன், நீ அதனை தந்துவிடு என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அழகிய துவா இருக்கின்றது. அதனை தாண்டி வேற எந்த துவாவும் கிடையாது, குறிப்பான துவா. எனவே அந்த துவாவினை நாங்கள் ஓதி வெளியேறி கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக மின் ஃபதுலிக என்று சொன்னால் உலமாக்கள் அதற்குரிய அந்த தஃப்சீருடைய விளக்கத்தை சொல்லுகின்ற பொழுது, தலபுர் ரிஸ்க், நாங்கள் ரிஸ்கை, தொழுகையை, அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றி விட்டு வெளியேறி செல்லுகின்றோம், இறைவா எனக்கு ரிஸ்குடைய வாயில்களை அதிகமாக தந்துவிடு என்ற அந்த கருத்தினையும் அதிகமான உலமாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதுதான் மஸ்ஜித் நபவியில் இருந்தோ ஏனைய பள்ளிகளில் இருந்தோ வெளியேறுகின்ற பொழுது ஓதுகின்ற துவா என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயங்கள் எல்லாம் மஸ்ஜித் நபவியோடு தொடர்புபட்ட சட்ட திட்டங்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர் வருகின்ற காலங்களில் இந்த சட்டங்கள் முடிவடைகின்றது. இன்னும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்புபட்ட செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வாரங்களிலே பார்க்க இருக்கின்றோம். வல்ல ரப்புல் ஆலமீன் படிக்கின்ற செய்திகளை பிரயோசனம் உள்ள செய்திகளாகவும் படிக்கின்ற விடயங்களை எமது வாழ்விலே நடைமுறைப்படுத்துவதற்கும் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வா ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.